எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுதோறும் கட்டி கரும்பே, கற்கண்டே, சேனவீர் பலாச்சுளையே, என் உடன்பிறப்பே என்று அழைத்து பொங்கல் வாழ்த்து தெரிவிக்கின்ற நம்முடைய தலைவர் இன்றைக்கு இல்லை. ஆகையினால் பெரும்பாலான கழக இல்லங்களில் இந்த ஆண்டு பொங்கல் இல்லை. இருந்தாலும் கலைஞர் டிவியில் ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றம் தலைப்பு புதுமையானது. இதில் பட்டிமன்றம் என்று கூட இது சொல்ல முடியாது. பட்டிமன்றம் என்றால் ஒரு பேசுவதை மற்றவர் வெட்டி பேசலாம், மறுத்து பேசலாம். இது அப்படி சொல்ல முடியாது. இதை ஒரு வகையில் அவரவர் கருத்தை சொல்லுகின்ற ஒரு கருத்தரங்காகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல தலைப்பு. காரணம், தமிழர் திருநாளில் தமிழர்களுடைய பண்பாட்டை, அவர் குடும்ப அமைப்பை, உணவு நிலை, அவருடையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கலைஞர் டிவி ஏற்பாடு செய்திருக்கிறது. கலைஞர் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றியை, வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர்களுடைய குடும்ப அமைப்பு எப்படி இருந்தது என்பதை பேசுவதற்காக வருகிறவர் இயக்கத்தில் தன்னை மாணவ பருவத்திலிருந்து ஈடுபடுத்தி கொண்டு இன்றைய வரையில் தலைமை கழகத்தில் எல்லா பணிகளையும் செய்து வரக்கூடியவர். தமிழர்களை பார்த்து நான் பெருமிதம் கொள்வது அவர்களின் குடும்ப அமைப்பு என்ற தலைப்பில் உரையாற்றுவார் வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்கள். அவையோருக்கு என் பணிவான வணக்கம். நடுவர்களே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மிகப்பெரிய பாக்கியசாலி நான் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடக்கத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பது ஒரு பாக்கியம், ஒரு வாய்ப்பு. அதுவும் உங்களுடைய தலைமையிலே ஒரு கருத்தரங்கத்தை பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது என்பது அடுத்த ஒரு பாக்கியம். அதைவிட இன்னொன்று என்ன பார்க்குவேன் என்றால், தமிழர்களை பார்த்து நான் பெருமிதமும் நெகிழ்வும் கொள்வது அவர்களின் குடும்ப அமைப்பு என்கின்ற ஒரு தலைப்பு கிடைத்தது. ஏனென்றால் இங்கே பேச இருக்கக்கூடிய விருந்தினர்கள் அனைவரும் உணவு பழக்க வழக்கத்தை பற்றி பேச வந்திருக்கிறார்கள், வரலாற்று தொடர்பை பற்றி பேச வந்திருக்கிறார்கள், கலாச்சாரத்தை பற்றி பேச இருக்கிறார்கள், இலக்கியத்தை பற்றி பேச இருக்கிறார்கள், அழகியலை பற்றி பேச இருக்கிறார்கள், நவீனத்தை பற்றி பேச இருக்கிறார்கள், இறுதியாக குணத்தை பற்றியும் பொது நீதியை பற்றியும் பேச இருக்கிறார்கள். இவைகள் அத்தனையும் ஒன்றே உள்ளடக்கிய ஒரே ஒரு அமைப்பு தான் குடும்ப அமைப்பு. எனவே தான் சொல்லுகிறேன் தலைவர் அவர்களே, இந்த தலைப்பை பெற்றமைக்கு நான் பாக்கியசாலியாக நான் கருதுகிறேன். குடும்பம் என்ற ஒரு சொல்லை குடும்பம், கூடு, குடும்பு, குடும்பை என்ற இலக்கியங்கள் விவரித்து இன்றைக்கு நாம் வழக்கில் குடும்பம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆங்கிலத்தில் இவற்றை ஃபேமிலி என்று சொல்லுகிறோம். ஃபேமிலியா என்ற ஒன்று வார்த்தை ரொமானியத்திலே எதை குறிக்கிறது என்று சொன்னால், வீட்டு அடிமை என்பதை பொருள் குறிக்கிறது. ஃபேமிலியாஸ் என்று சொல்லுவது கொண்டால், ஒரு குடும்பத் தலைவனாக இருப்பவன் தன்னோடு இருக்கக்கூடிய மனைவியரையும் குழந்தைகளையும் தனக்கு சேவகம் செய்வதற்காக சில அடிமைகளையும் வைத்து நடத்துகிற ஒரு கூட்டுக்குழுவை ஃபேமிலியாஸ் என்று ரொமானியர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த குடும்ப அமைப்பிற்கும் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பிற்கும் நான் வேறுபட்டு பார்க்கிறேன் தலைவர் அவர்களே. அவற்றிலும் தமிழர்களினுடைய குடும்ப அமைப்பை பார்த்து நான் பெருமிதமும் நெகிழ்வும் கொள்வதற்கு காரணம், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய அமைப்பு ஆணை மையப்படுத்தி இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு. நம்முடைய தென்னகத்தில் தமிழ்நாட்டை குறிப்பாக பார்ப்பையானால் பெண்களை மையமாக கொண்டிருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு. எல்லோருக்கும் தெரியும், குடும்பத்தினுடைய தலைவர் ஆண் என்று தான் சொல்லுவோம். நம்மளுடைய ஃபேமிலி கார்டு, ரேஷன் கார்டில் ஆணுடைய பெயரை தான் போடுவோம். ஆனால் இருந்தாலும் கூட குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மாதரசியாக நாம் இன்றைக்கும் போற்றக்கூடியவர்கள் பெண்ணை தான் என்பதனால் தான் சொல்கிறேன். நாம் பெண்ணை மையப்படுத்தி தான் நாம் குடும்பத்தினுடைய கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் எல்லாம் போயிருக்கிறது. இங்கே எங்களுடைய பேச்சை கேட்கிற பொழுதும், இந்த தலைப்பை பற்றி பேசுகிற பொழுதும்
பார்க்கிற பார்வையாளருக்கு ஒன்று தோன்றும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நிலைகள் இப்படித்தான் இருக்கிறதா? இவ்வளவு பெருமையும் நெகிழ்வும் கொண்டு நீங்கள் பேசுகிறீர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்ப அமைப்பு இப்படி தான் இருக்கிறதா என்ற கேள்வி அவர்களுக்கு எழும். அவர்களுக்கும் நான் விடை சொல்ல விரும்புகிறேன். இந்த பெரும் குடும்பங்களாக இருந்ததெல்லாம் இன்றைக்கு சிறு குடும்பமாக, தனி குடும்பங்களாக மாறுவதற்கான காரணம் என்ன? இடம்பெயர்தல், மைக்ரேஷன். அதற்கு தொழில் நிமித்தம், பொருளாதார நிமித்தம், எத்தனை காரணங்களாக இருந்தாலும் கூட தலைவர் அவர்களே, இன்றைக்கும் நாம் கொண்டாட இருக்கக்கூடிய இந்த பொங்கல் திருநாள் வருகிற பொழுது தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய பெற்றோரை பார்ப்பதற்கு, தன் உறவினரை பார்ப்பதற்கு, தன் சொந்தங்களை பார்ப்பதற்கு தேடி ஓடுகிறானே, அந்த குடும்ப உணர்வு, அந்த பாசம், அந்த இணைப்பு, அந்த பிணைப்பை பார்த்து இன்றும் நான் பெருமிதம் கொண்டிருக்கிறேன். தலைவர் அவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு எப்படி தலைமுறையிடத்தில் பழக வேண்டும், இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பிற இனத்தோடு பழக வேண்டும் என்பதற்கு கர்நாடகா பல்கலைக்கழகத்தில் ஸ்டடி ஃபார் ரொமான்ஸ் என்று வைத்திருக்கிறார்கள். காரணம், இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடைபெறுவதற்கான காரணமே அவர்களோடு அவர்கள் பழகுவதற்கு அல்லது புரிதலுக்கு தேவையான அளவுக்கு பயிற்சி இல்லை என்பதற்காக கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் ஸ்டடி ஃபார் ரொமான்ஸ் என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இப்போ பொங்கலுக்கு போகிறோம், நம்ம திருவிழாவை கொண்டாட போகிறோம். அந்த திருவிழா காலங்களில், பண்டிகைகளில் நம்மளுடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய அத்தை மகள், மாமன் மகள், இவர்களிடத்தில் நாம் உறவு ஆடுவதற்கு ஒரு எல்லை வைத்திருக்கிறார்கள், ஒரு வரன்முறை வைத்திருக்கிறார்கள். இந்த வரன்முறையோடு, எல்லையோடு பழகுகிற நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது இந்த குடும்ப அமைப்பு. எனவே தான் சொல்லுகிறேன், இந்த குடும்பத்தை பார்த்து பெருமிதமும் நெகிழ்ச்சியும் கொள்கிறேன். இந்த எல்லை, இந்த வரையறை வெளியே போகிற பொழுதுதான் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவி சரிகாஷா என்கின்ற பெண் பாதிக்கப்பட்ட சில இளைஞரால் தான் குடும்பத்துடைய தலைவனாக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஈவ் டீசிங் ஆக்ட் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மாணவர்கள் மத்தியிலே பெண்களுக்கு இழிவு ஏற்படக்கூடாது என்கின்ற ஒரு பாதுகாப்பை கொண்டு வந்தார். எந்த ஒரு இயக்கத்திற்கும் பெரியாரை தந்தை என்று சொல்லுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா? எந்த ஒரு இயக்கத்திலும் தன்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய பெரியாரை தந்தை என்று அழைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? பேரறிஞர் அவர்களை அண்ணா என்கின்ற வாய்ப்பு எந்த இயக்கத்திற்காக இருக்கிறதா? தலைவரை குடும்ப தலைவர் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? இதைத்தான் தலைவர் அவர்களே, நம்முடைய அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நாம் எல்லோரும் ஒரு தாய் வயிற்றில் பிறப்பது முடியாது, இயற்கையில் சாத்தியமில்லை என்றாலும் கூட, வெவ்வேறு தாய் வயிற்றில் பிறந்தாலும் கூட நாமெல்லாம் அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் என்று சொன்னாரே. ஒரு தொண்டனுக்கு தம்பி என்று அழைக்கக்கூடிய ஒரு உரிமையை, ஒரு பாங்கை உலகத்தில் முதல் கற்றுத்தந்த இயக்கம் திராவிட இயக்கம், பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதையும் ஒருபடி மேலே போய் நம்ம எல்லாம் ஆளாக்கி விட்டு சென்றிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் ஒற்றை சொல் மந்திர சொல்லில் உடன்பிறப்பே என்று நம்ம எல்லாம் கட்டி போட்டிருக்கிறார். சமீபத்தில் தலைவருக்காக இரங்கல் தீர்மானத்தை பற்றி சட்டமன்றத்தில் நீங்கள் பேசுகிற பொழுது, நீங்கள் பேர குழந்தைகளை பெற்றெடுத்து இருந்தாலும் கூட ஒரு குழந்தை போல் உங்களுடைய உணர்ச்சிகளை கொண்டு வந்து அந்த சட்டமன்றத்திலே கொட்டி இருக்கிறீர்களே தலைவர் அவர்களே, இது துடிப்பு, இதுதான் இயக்கம், இதுதான் குடும்பம். ஆனால் அங்கேயும் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஜெயிலுக்கு போகும்போது கண்ணீர் விட்டு பதவி பிரமாணம் எடுக்கிறான், ஜெயிலிருந்து வெளியில வந்து செத்து போன பிறகு சிரிச்சுக்கிட்டே பதவி பிரமாணம் எடுக்கிறான். அது நடிப்பு. எனவே தான் நான் சொல்லுகிறேன், இந்த குடும்பம் என்கின்ற அமைப்பு ஒன்றை ஜாதிகள் கடந்து, இனங்கள் கடந்து, மொழிகளை கடந்து எல்லோரும் ஓர் மக்கள் என்கின்ற ஒரு தத்துவத்தை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டு வந்த இயக்கம் திராவிட இயக்கம் தான். அதனால்தான் இன்று வரை வடக்கில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த இயக்கத்தை தொட்டு பார்க்கவும் முடியவில்லை, அசைக்க பார்க்கவும் முடியவில்லை. ஆமாண்டா, இது குடும்பம் கட்சி தான். இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் துரைமுருகன் எங்கள் பெரியப்பா, இந்த மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன்மார்களான் எங்களுடைய சொந்தக்காரர்கள், இங்கே இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளான் என்னோடு உடன்பிறவா சகோதரர். இது குடும்ப கட்சி தான், இது குடும்பம் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. குடும்ப அமைப்பை அற்புதமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார் நண்பர் பரந்தாமன். வாழ்த்துக்கள். அடுத்து வருகிறவர் பேராசிரியர், சுயமரியாதை சுடர், பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தனாக இருந்தவர், மேடை தோறும் அதிர்கிற அளவுக்கு குரல்வளம் படைத்தவர் நண்பர் சபாபதி மோகன் அவர்கள். அவருடைய தலைப்பு பொது நீதி என்பது. தமிழர்களை பார்த்து பெருமிதம் கொள்ளுவது பல்வேறு கோணங்களில் எந்தெந்த வகையிலெல்லாம் பெருமிதம் கொள்ளலாம் என்பதை எடுத்துரைப்பதற்கு
அற்புதமான சொற்பொழிவாளர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள், உரையாற்றி இருக்கிறார்கள். எனக்கு தந்திருக்கிற தலைப்பு பொது நீதி என்பது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பல நாடுகளில் கலாச்சாரம், பண்பாடு இந்த வார்த்தைகளை பற்றி பேசாத அந்த காலகட்டத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளிர், மேலிருந்து மேலல்லார் மேலல்லர், மேல் கீழ் இடைஜாதி இவைகளெல்லாம் இல்லை என்று சொல்லக்கூடிய, உலகம் 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 என்று உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த பொதுமை பண்பை, தமிழ் சமுதாயத்தினுடைய பொதுமை பண்பை பார்த்து நான் வியந்து போகின்றேன். தமிழ் சமுதாயத்தினுடைய பொதுமை பண்பு என்பது தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும், நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும். ஒரு அற்புதமான பாடல் நக்கீரனார் எழுதியது. கல்வி அறிவில்லாத மேய்ப்பவனுக்கும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசனுக்கும் ஒரே நீதி சொன்ன ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இனம் என்பதை பெருமையோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது ஒரு விரிவான பாடல், முழுமையாக சொல்லுவதற்கு வாய்ப்பில்லை. 9 நாழி உடுப்பவை 2, எல்லா துய்ப்புகளும் ஒன்றுதான் அரசனுக்கும் ஆடு மேய்ப்பவனுக்கும். ஆனால் கடைசி வரி இருக்கிறதே, உலகுக்கே சொல்லக்கூடிய ஈதல், செல்வத்து பயனே ஈதல். செல்வத்து பயன் ஈதல் என்று சொல்லியிருந்தால் அதில் சிறப்பில்லை. செல்வத்து பயனே ஈதல் என்று ஒரு ஏகாரத்தை போட்டு உலகிற்கு ஒரு பொதுமை பண்பை எடுத்து சொன்ன அந்த தமிழினம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேர் என்று எங்கள் ஐயா வள்ளலார் சொன்னாரே, அதற்கு முன்பாக ஆதரவற்ற பிள்ளைகளை அரவணைப்பதை போல ஒரு முல்லை கொடிக்கு படருவதற்கு வாய்ப்பில்லை, படபட என்று அடிக்கின்றதே என்பதற்காக ஒரு முல்லை கொடிக்கு கூட ஆதரவற்ற பிள்ளைகளை அரவணைப்பதை போல மனிதநேயம் காட்டிய அந்த பொதுமை நீதியை பார்த்து நான் வியந்து போகிறேன். எல்லாவற்றிலும் பொதுமை நீதி. இல்லறத்தில் பொதுமை நீதி, துறவரத்தில் பொதுமை நீதி, அரச அறத்தில் பொதுமை நீதி, ஈதல் அறத்தில் பொதுமை நீதி, சொல் அறத்தில் பொதுமை நீதி, ஆய்வு அறத்தில் பொதுமை நீதி. என் அன்பிற்கினியே சுவைஞர்களே, பல சமூகங்களில் இருக்கிறது, நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. இந்த பாவத்தை செய்தால் அதற்கு பரிகாரம் உண்டு என்று சொல்லக்கூடிய சமுதாயங்கள் உண்டு. இந்த குற்றத்தை செய்தால் அந்த குற்றத்திலிருந்து, அதற்கான தண்டனையில் இருந்து தப்பிப்பதற்கு வழி இருக்கிறது. ஆனால் இதோ இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய உச்சக்கட்ட நீதி, உலகில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் எல்லாம் பார்த்து வியந்து போகக்கூடிய நீதி என்ன தெரியுமா? தழுவாய் சொல்லாத நீதி. தழுவாய் சொல்லாத நீதி என்றால் பாவத்திற்கு பரிகாரம் சொல்லாத நீதி. குற்றத்திலிருந்து தப்பிக்க முடியாத, குற்றம் என்று சொன்னால் தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் செங்கோல் வளைந்ததென்றால் தமிழ் சமுதாயம் எப்படி பெருமைப்படுகிறது தெரியுமா? செங்கோல் வளைந்தது, நீதி சாய்ந்தது என்றால் மரணம் ஒன்றுதான் உறுதி என்று சொல்லக்கூடிய அந்த பொதுமை நீதியை நாம் பார்க்கிறோம். நான் மைய செய்திக்கு வருகிறேன். தமிழர்களுக்கென்று ஒரு சட்டம் தேவை, தமிழர்களுக்கென்று ஒரு பொதுமை நீதி தேவை. எங்கே போய் நான் தேடுவேன்? இலக்கியங்களில் செய்திகள் இருக்கிறது. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தல், அப்படி பல செய்திகளை சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஆனால் எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய ஒரே சட்டம் தமிழ் சமுதாயத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த சட்டம் திருக்குறள் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த சட்டம் தான். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், அன்புடைமை, மக்கட்பேறு, விருந்தோம்பல், செய்நன்றி அறிதல். அந்த அதிகாரத்தை அப்படியே கொஞ்சம் அழகா பாருங்க. அதிகாரத்தினுடைய வரிசையே அற்புதமாக இருக்கும். நடுவுநிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் விளையாமை, பயனில சொல்லாமை, புறங்கூறாமை, பொறையுடைமை, தீவினையச்சம், ஒப்புரவறிதல், ஈகை என்று சொல்லி இல்லறத்திலே கூட புகழோடு வாழ வேண்டும் என்று சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 20 அம்ச திட்டத்தை கொண்டு வந்த அந்த வள்ளுவம், அதுதான் இல்லறத்துக்கு தந்திருக்கக்கூடிய சட்டம். ஆர்டிகிள் 5 to 24.
மன்னிக்க வேண்டும் நடுவர்களே, வழக்கறிஞராக இருக்கிற உங்களை வைத்துக்கொண்டே நான் ஆர்டிகிள்ஸ் பற்றி பேசக்கூடாது. அதுபோல துறவரத்தை பற்றி 25 37 வரை இருக்கக்கூடிய 13 அதிகாரம் இல்லை தமிழ் சமுதாயத்தினுடைய சட்டத்தில் 13 ஆர்டிகிள்ஸ். அதுபோல அரசியல் சொல்லப்படுகிறது, அரசியல் பேசப்படுகிறது. எப்படிப்பட்ட அரசு, எப்படிப்பட்ட அமைச்சு, வியந்து போகலாம் தோழர்களே. அமைச்சியல் என்று சொல்லக்கூடிய அவற்றில் நாடு இருக்கிறது, பொருள் இருக்கிறது, படைமாட்சி இருக்கிறது, படைச்சறுக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நாம் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய போர்ட்போலியோ இருக்கிறது. திருக்குறளில் டிஃபென்ஸ் இருக்கிறது, காமர்ஸ் இருக்கிறது, பைலாட்ரல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை சட்டத்தையும் உள்வாங்கி இருக்கக்கூடிய அந்த திருக்குறளைத்தான் தமிழ் சமுதாயத்தின் சட்டத்தின் பொது விதியாக இந்த அவைக்கு நான் வைக்கிறேன். 2 செய்திகள் ஒரு நிமிடத்தில் நான் முடித்துவிட ஆசைப்படுகிறேன். தமிழனின் பெருமை என்று நினைக்கிற பொழுது ஒழுக்கத்தை பற்றி சொன்னான் தமிழன். திசையை 8ஆக பிரித்தான், இசை 7 என்று சொன்னான், சுவை 6 என்று சொன்னான், நிலத்தை 5ஆக பிரித்தான், காற்று 4 என்று சொன்னான், மொழி 3 என்று சொன்னான், அகம் புறம் என்று வாழ்க்கையை 2ஆக சொன்னான். இத்தனையும் பிரித்த தமிழன் இல்லை ஒழுக்கம் என்று சொன்னால் அது ஒன்றுதான் என்று உலகத்திற்கே சொன்னானே, அதுதான் அந்த பொது நீதி. இந்த மொழிக்கு பல சிறப்பு இருக்கிறது. தொன்மையான மொழி, தாய்மையான மொழி, தூய்மையான மொழி, இன்ன பிற மொழிகளை ஈண்டெடுத்த மொழி. கலை, இலக்கியம், பண்பாடு, பட்டறிவு இவைகளெல்லாம் இருந்தாலும் கூட இந்த மொழிக்கும் இந்த இனத்துக்கும் இருக்கிற பொதுமை பண்பு இருக்கிறதே, அந்த பொதுமை நீதி உலகிற்கே வழிகாட்டக்கூடிய பொதுமை நீதி என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சிக்கென பிடித்தல் என்பார்கள். அப்படி தலைப்பை சிக்கென பிடித்துக் கொண்டார் சபாபதி மோகன் அவர்கள். அடுத்து வருகிறவர் ஆங்கில பேராசிரியர், கவிதை காடுகளில் வலம் வருகிறவர், கழக மேடையிலும் தமிழிசை மேடையிலும் அரங்குகளிலும் பேசுகிற ஆற்றல் படைத்தவர் நம்முடைய திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். அவருக்கு தலைப்பு அழகியல். தமிழர்களிடத்திலே நான் பெருமிதம் கொள்வதும் நெகிழ்வதும் அவர்களுடைய அழகியல் என்பதாகும். அழகியல் என்பது என்ன? வெறும் பார்வை தோற்றத்திற்கு கிளர்ச்சி தருகின்ற ஒரு விஷயமா? கண்களுக்கு மட்டுமே விருந்தளிப்பதா? மேலோட்டமான இந்த ஒரு அர்த்தபூர்வத்தை, உண்மையை தகர்த்து எறிகின்ற மிக மிக சுயம்புவான அழகிகளுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள். அழகு என்றால் முருகு, அழகு என்றால் முருகன், தமிழனுடைய தமிழ் கடவுள் என்று நாம் கொண்டாடுகின்ற குமரக் கடவுள் அழகே வடிவானவன். ஆகவே அழகு என்பது தோற்றம் குறித்ததுதான் என்றெல்லாம் 10 பருவ வயதிலே எனக்கு ஒரு மயக்கம் இருந்ததுண்டு. ஆனால் அது குறிக்கோளை முன்வைத்து இயங்குகின்றது என்கின்ற தெளிவு காண்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சொற்றொடரிலே எனக்கு காண கிடைத்தது. காண்ட் என்கின்ற அந்த தத்துவ மேதை சொல்லுகின்றான், அழகான பொருட்கள் குறிக்கோள் நோக்கம் உடையன என்று. தமிழன் தன்னுடைய வாழ்விலே கட்டமைத்த அது உணவு, உடை, உறைவிடம், கலை, இலக்கியம், ஓவியம், கவிதை, என்ன பிற வாழ்க்கை கூறுகள், பண்பாடு, நாகரிகம். பண்பாடு என்றால் அகவளர்ச்சி, நாகரிகம் என்றால் புற வளர்ச்சி. இந்த 2 தளங்களிலும் அவனுடைய வாழ்வியல் கூறுகளாக இருக்கின்ற அத்தனையிலும் குறிக்கோளும் இன்ப உணர்ச்சியும், அடுத்தவர்களுக்கு அவர்களுடைய உணர்வை மதித்து இடம் கொடுக்கின்ற பக்குவப்பட்ட தன்மையோடு கூடிய அழகியல் நேர்த்தியையே சுட்டி காட்டுகின்றன. நிலத்தை 4-5 வகைகளாக பிரித்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று அதற்கு உரிய கரு, உரு, முதல் பொருள்களை வைத்து தெய்வம், மொழி, பறவை, விலங்கு, உணவு, அந்த உடை என்று வகுத்து அவன் வாழ்ந்த வாழ்க்கை என்பது முழுக்க எஸ்தெட்டிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அழகியல் தன்மை வாய்ந்தது. அடியார்க்கு நல்லார் சொல்லுகின்றார், உடை, துணி அல்லது 4-5 வார்த்தைகள் மட்டுமே இன்றைக்கு தமிழர்களாகிய நம்முடைய புழக்கத்திலே நம்முடைய இளைய தலைமுறைகள் அறிந்து வைத்திருக்கிறார்கள்.
கோசிகம் பீதகம் பச்சிலை அர்த்தம் நுண்டுகில் சுண்ணம் வடுகம் பஞ்சு இரட்டு பாடகம் கோங்கலர் கோபடம் சித்திரக்கம்பி குருதி கரியல் பேடகம் புரியட்டம் காசு வேதங்கம் புங்கர் களாகம் சில்லிகை தூரியம் பங்கயம் நந்தியம் வண்டை சுவற்றுமடி நூல்யாப்பு திருக்கு தேவாங்கு பொன்னெழுத்து குச்சரி தேவகிரி காத்தூலம் கிரைஞ்சி செம்பொத்தி பனிப்பொத்தி என்று 36 சொற்கள் இருக்கின்றன தமிழிலே துணி என்பதை மட்டும் உடை என்பதை குறிப்பதற்கு. இப்படி உடையாகட்டும் அல்லது அந்த ஒரு அரசன் தன்னுடைய சின்னங்களாக வைத்திருக்கின்ற முரசு, அந்த முரசு எதிலே இருந்து செய்யப்படுகின்றது? பகைவனுடைய அந்த கோட்டையிலே இருந்து வெட்டி எடுத்து வரப்பட்ட அந்த மரத்திலே இருந்து செய்யப்படுகிறதாம். ஏனென்றால் அழகியல் என்பது தன்மானத்தோடு தொடர்புடையது என்று நான் சொல்லுவேன். உறக்க வணக்கம் என்று சொல்வதும் இரு கை கூப்பி வணக்கம் என்று சொல்லுவதும் அழகியல் வெளிப்பாடுகள். குளிர் பிரதேசத்திலே வசிப்பவர்கள் பனிக்காற்றை சுவாசித்தால் வாய்க்குள் பனி போய்விடும் என்பதற்காக ஹலோ ஹாய் ஹவ் ஆர் யூ என்று சொல்லலாம். வெட்கை பகுதியிலே நாம் ஒரு திறந்த வெளி வாழ்க்கையை வாழ்பவர்கள் ஆத்தா எங்க இருக்க, தண்ணி எங்கிட்டு தள்ளிவிடு என்று உரத்து பேசுகின்ற அந்த அழகியலுக்கு சொந்தக்காரர்கள். ஒரு தளத்திலே இயங்குகின்ற பெண்கள் பூ வைத்து கொண்டு வருவதா, பெரிய ஜிமிக்கி கொண்டு போட்டு கொண்டு வருவதா, அவர்களுடைய தோற்றம் மற்றவர்களை ஈர்க்கும் வண்ணம் எப்படி இருக்கலாம் என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்படும். பலமுறை நான் அதனை கேட்டிருக்கின்றேன். அவர்களுக்கு ஒரே ஒரு பதில்தான் ஷபானா ஆஸ்மி சொன்னது. ஷபானா ஆஸ்மி ஒரு முறை சொன்னார், எந்த தளத்தில் இருந்தாலும் ஒரு பெண் தன்னை நேர்த்தியாக எப்படி வேண்டுமானாலும் அவளுக்கு வேண்டிய வசதிப்படுகின்ற விதத்திலே நேர்த்தியாக வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும், கொள்ள முடியும். அதற்குரிய உரிமை அவளுக்கு வேண்டும். என்னிடம் யாராவது வந்து நீங்கள் பர்கா போடக்கூடாது என்று சொன்னால் நான் 3 பர்காக்களை போடுவேன். பர்கா நீ போட வேண்டும் என்று சொன்னால் நான் போட மாட்டேன். ஆங் சான் சூயியை, உலக புகழ்பெற்ற அந்த தலைவியை நீங்கள் மலர் இல்லாமல் பார்த்திருக்க முடியாது. தமிழர்களுடைய தமிழச்சிகளுடைய அழகியல் என்பது அவர்களுடைய நிலம் சார்ந்தும் உணவு முறை சார்ந்தும் மிக முக்கியமாக ஆரோக்கியமான வாழ்வு முறை சார்ந்தும் அதனை அடியொற்றி ஒழுகுகின்ற ஒரு பெருமைமிகு தமிழச்சியாக இந்த அரங்கத்திலே இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்து வருகிறவர் நவீனத்தை ஏற்கும் பண்பு என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறவர் திருமதி ஓவியா அவர்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும், இங்கு 2 அணிகளிலும் பேச இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேச்சாளர் சகோதர சகோதரிகளுக்கும், இங்கு கூடியிருக்கும் அவையோருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நவீனமும் தமிழர்களும் என்கின்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நவீனத்தை கோட்பாடாக கொண்டவர்கள் தமிழர்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல்ல காலத்தின் வகையினானே என்று என்றென்றும் நவீனத்துக்கு கதவுகளை திறந்து வைத்திருக்கின்ற ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம். நவீனம் என்பது அடிப்படையில் கருத்தியல் மாற்றம், புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதுதான் அடிப்படையில் நவீனம் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலேயே ஒரு சமுதாய மாற்றத்தை மிக எளிதாக மிக விரைவாக செறித்து கொண்ட ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம். எவ்வளவு மிகப்பெரிய விஷயங்களை இவர்கள் எவ்வளவு எளிதாக உதறினார்கள். ஒரு மாநாடு நடக்கின்றது. அந்த மாநாட்டு மேடையிலே இந்த சமூகத்தின் தலைவர், இனிமேல் நீங்கள் சாதி பெயர்களை உங்கள் பெயருக்கு பின்னால் போட்டுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகின்றார். அந்த மேடையிலேயே அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள், இன்று முதல் நான் வெறும் சவுந்தரபாண்டியன், நாடார் இல்லை என்று அறிவிக்கின்றார். அதன் பிறகு அந்த கட்சிக்காரர்கள் சாதி பெயரை துறக்கிறார்கள். அதன் வழி பின்தொடர்ந்து தமிழ் சமூகமே சாதி பெயரை துறந்தது. இந்த மாற்றத்தை எந்த வன்முறையும் இல்லாமல், எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் நிறைவேற்ற முடிந்திருக்கிறது என்று சொன்னால் அது
தலைவர்கள் புரட்சிகரமானவர்களாக நமக்கு கிடைத்தார்கள் என்பதிலும் இருக்கின்றது. அதை தாண்டி இந்த மக்கள் நவீனத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார்கள் என்பதிலும் அதன் பெருமை அடங்கி இருக்கின்றது. கோயிலை ஒருவன் இடித்தும் இன்னொரு கோயிலை கட்டுவேன் என்று சொல்லியும் காட்டுமிராண்டித்தனம் நிலவுகின்ற ஒரு சமூக சூழலில் ஒரு காலகட்டத்தில் தான் நூலகத்திற்கு பல மடங்கு சிறப்பு வாய்ந்த கட்டடத்தை எழுப்ப வேண்டும் என்று எங்களுடைய தலைவர்கள் நவீனமான கனவை கண்டிருக்கின்றார்கள். கலைஞர் அவர்களுடைய கனவாக அறிஞர் அண்ணா நூலகம் நம்மிடையே மலர்ந்தது. சட்டமன்றம் மிகப்பெரிய சட்டமன்றமாக இருக்க வேண்டும் என்கின்ற கனவு எங்களுடைய தலைவர்களுக்கு இருந்தது. அதைவிட நவீனமான கனவு பெரியார் சமத்துவபுரம் என்கின்ற கனவு. அந்த கனவு முழுமையாக நிறைவேறியிருந்தால் இன்று ஆணவ கொலைகள் நடைபெற்று கொண்டிருக்காது. நான் நினைக்கின்றேன் அந்த விட்ட கனவை அடுத்து வருகின்ற தலைவர்கள், தளபதி போன்றோர் முன்னின்று அந்த நவீன கனவை நிறைவேற்றி முடிப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது, இந்த கணினி யுகம் மலர துவங்கிய போது, கிட்டத்தட்ட கணினியின் அறிவியல் கண்டுபிடிப்பு பலரை இங்கு மிரட்டி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு புதுமையான கண்டுபிடிப்பு வருகின்றது, இப்படி ஒரு புதுமையான தொழில் இங்கு வாய்ப்பு மலர இருக்கிறது என்று சொன்ன உடனேயே அதற்கான ஒரு கொள்கை திட்டத்தை இங்கு இருந்த திமுக அரசு வகுத்தளித்தது. இது நவீனம் இல்லையா? நவீனம் என்பது மட்டும்தான் வெற்றி பெறும். எந்த ஒரு சமூகம் ஆண்ட பெருமையை மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறதோ அந்த சமூகம் நிச்சயமாக அதனுடைய அழிவை நோக்கி சென்றுவிடும். ஆனால் தொன்மையையும் காத்து கொண்டு பழம்பெருமைகளை தக்க வைத்துக் கொள்கின்ற அதே நேரத்தில் நவீனங்களையும் கால மாறுதல்களையும் ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்லுகின்ற சமூகம்தான் இனி வையத்துள் வாழ்வாங்கு வாழும் என்கின்ற அடிப்படையில் தமிழ் சமூகம் என்றென்றும் புதுமையாக, என்றென்றும் நவீனமாக, என்றென்றும் இளமையான வரலாற்றோடு திகழும் என்பதனை இந்த தமிழர் திருநாள் கருத்தரங்கத்தில் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி ஓவியா அவர்கள் நவீனத்தை ஏற்கும் பண்பு என்ற தலைப்பில் பேசினார். இது கொஞ்சம் கஷ்டமான தலைப்பு. ஆனால் அதை எளிமையாக்கி நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பேசினார். அதுக்கு என் பாராட்டு. இலக்கிய சோலையிலே உலவுகிறவர், வரலாற்று வீதிகளிலே பவனி வருகிறவர், கழக மேடையிலே கர்ஜிக்கிறவர், ஆற்றல் மிக்க பேச்சாளர், அருமை நண்பர் கமன் செல்வேந்திரன் வரலாற்று தொடர்பு என்ற தலைப்பில் பேச வருகிறார். கருத்தரங்கின் தலைவர், கழகத்தின் பொருளாளர், எங்களின் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களே, இந்த கருத்தரங்கை காண வந்திருக்கின்ற தோழர்களே, தோழியர்களே, நீங்களே உயரம், அது மேலே யார் நின்று பேசுகிறீங்க? அதான் கஷ்டமாக இருக்கு. ஒட்டகத்தை ஏனில ஏற்றி விட்ட மாதிரி இது ஒரு கஷ்டமான விஷயம்தான். தமிழர்களை பார்த்து நான் பெருமிதம் கொள்ளுவது வரலாற்று தொடர்பு என்ற ஒரு அருமையான தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. வரலாறு என்பதற்கு ஒரு தொடக்கம் வேண்டும், அந்த தொடக்கத்திற்கு ஒரு தொடர்ச்சி வேண்டும், அந்த தொடர்ச்சிக்கு ஒரு தோற்றம் வேண்டும். அதுதான் வரலாறு. உதாரணத்திற்கு சொல்லுவதென்றால், 2400 ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியன் தொல்காப்பியத்தை எழுதினான். இது தொல்காப்பியம் வரலாற்றினுடைய தொடக்கம். அதனுடைய தொடர்ச்சி சங்கத்தமிழ், 20 நூற்றாண்டுகளில் வளர்ந்து வந்த தமிழின் வாழ்க்கை வரலாறு, இது தொடர்ச்சி. ஆனால் 2400 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட தொல்காப்பியனுடைய வரலாற்று தொடக்கத்திற்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தொல்காப்பிய பூங்காவை தந்தாரே, அதுதான் தோற்றம். அறுபடாத தறியைப் போலவும் அடைமழையைப் போலவும் அருந்துவிடாமல் இருக்கிற ஒரு வரலாற்று தொடர்பு
தமிழ் இனத்திற்கு உண்டு. பொதுவாக வரலாறு என்று சொல்லுகிற பொழுது மொழிப்போர் வரலாறு இருக்கிறது, இலக்கிய வரலாறு இருக்கிறது, தமிழன் தொடுத்த போரின் வரலாறு இருக்கிறது, தமிழன் போராட்ட வரலாறு இருக்கிறது, வாழ்க்கையின் அம்சங்கள் நிரம்பிய பல வரலாறுகள் இருக்கின்றன. பொதுவாக மொழிப்போர் வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் நந்தி கலம்பகம் உங்களுக்கு தெரியும். 3ஆம் நந்திவர்மன் தன் தம்பிகளை விரட்டிவிட்டு ஆட்சியை கைப்பிடித்து கொள்ளுகிறான். இது நந்தி கலம்பகம். விரட்டப்பட்ட தம்பிகளில் ஒருவன் புலவனாகி வருகிறான், அறம் வைத்து பாடுகிறான். அவன் இந்த இடம் தீப்பிடிக்க வேண்டும் என்று பாடினால் அந்த இடத்தில் தீ கொழுந்து விட்டு எரியும். அவன் பாட்டில் அந்த அறம் இருந்தது. ஒரு நாள் மன்னர்களுடைய சேவகர்கள் பவனி சென்ற பொழுது ஒரு கணிகையின் வீட்டில் அழகான பாடல் கேட்டது. வெந்தளலும் நீராகும் வெள்ளெலும்பும் பெண்ணாகும் வந்த மத வேளம் வணங்கிடுமே பாடுவார் சந்தமுருகி பாடும் பாடலுக்கு நீடுலகில் உண்டோ நிகர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான பாடல். பாடல் இனிமையாக இருந்தது. பாடலின் பொருள் மன்னனுக்கு விரோதமாக இருந்தது. மன்னனிடம் சொல்லப்பட்டது, அழைத்து வரப்பட்டால் கணிகை, விசாரிக்கப்பட்டால் பாடியது யாரென்றான். பாடியது நான் தான், பாடப்பட்டது என்னால் அல்ல என்றான். பாடியவனை கொண்டு வா என்றான். ஒரு நாள் அவள் கொண்டு வந்தால் அரசன் முன் நின்றான். அப்பொழுதுதான் தெரிந்தது இந்த அருமையான தமிழ் பாடலை பாடியவன் தன் தம்பி என்று. ஆகா, இவ்வளவு பெரிய புலவனாகவா நீ வளர்ந்து விட்டாய் தம்பி? இந்த பாடல்களை கேட்பதற்கு என் சிந்தை துடிக்கிறது, செவிகள் தவம் இருக்கின்றன. பாடு தம்பி பாடு என்றான். பழைய பகையை நினைத்து கொண்ட தம்பி மறுத்தான், பாட முடியாது என்றான். இது அரச கட்டளை என்றான். துறவிக்கு அரசன் துரும்பு என்றான் அவன். மறுபடியும் அவனை கெஞ்சினான். அதற்கு அவன் சில நிபந்தனைகளை சொன்னான். நான் சொல்லுகிற நிபந்தனைகளுக்கு நீ கட்டுப்பட்டால் நான் பாடுகிறேன் என்றான். என்ன நிபந்தனை சொல்லு, கட்டுப்படுகிறேன் என்றான். வரிசையாக 99 பந்தல்கள் அமைக்க வேண்டும், பச்சை கீற்றுகளால் வேயப்பட்டு இருக்க வேண்டும், நீ சிம்மாசனம் அதிலே போட வேண்டும், அரச உடை தரித்து கிரீடம் சூட்டி செங்கோல் ஏந்தி நீ வந்து அமர வேண்டும். முதல் பாடலை நான் பாடுவேன். பச்சை கீத்துகளால் வேயப்பட்ட அந்த பந்தல் தீப்பிடித்து எரியும். நீ அடுத்த பந்தலுக்கு வர வேண்டும். அடுத்த பாடலை பாடுவேன், அந்த பந்தலும் தீப்பிடித்து எரியும். 99 பாடல்கள் பாடிய பொழுது 99 பந்தல்களும் எரிந்துவிடும். 100ஆவதாக சந்தனக்கட்டைகளை அடுக்கி வைக்க வேண்டும். நீ அரச உடையை களைய வேண்டும், செங்கோலை கீழே போட வேண்டும், கிரீடத்தை கழற்றி வைக்க வேண்டும், பிணத்திற்கு போர்த்துகிற ஒரு வெள்ளாடையை மட்டுமே உடுத்திக் கொள்ள வேண்டும், சந்தனக்கட்டையிலே ஏறி படுக்க வேண்டும். 100ஆவது பாடலை நான் பாடுவேன். அந்த பாடல் முடிந்தவுடன் அந்த சந்தனக்கட்டை தீப்பிடித்து எரியும். அந்த தீயில் நீ வெந்து சாம்பலாக வேண்டும். இதற்கு உனக்கு சம்மதம் என்றால் நான் பாடுகிறேன் என்று அவன் சொன்னான். தமிழுக்கு நெஞ்சையும் தேகத்தையும் தருவதற்கு தயாரான மன்னன் சம்மதித்தான். ஏற்பாடு செய்யப்பட்டது. 99 பந்தல்கள் தீயில் கருகி சாம்பலாயின. 100ஆவதாக அரசன் வெள்ளாடை உடுத்தி சந்தன மேடை கட்டையிலே படுத்தான். தானாடாவிட்டாலும் தசையாடும் அல்லவா? தம்பிக்கு தசையாட ஆரம்பித்து விட்டது. வானுரு மதியை அடைந்ததுன் வதனம், வையகம் அடைந்ததுன் கீர்த்தி, காணுரு புலியை அடைந்ததுன் வீரம், கற்பகம் அடைந்ததுன் கரங்கள், வெந்தீயினில் மூழ்கியதுன் மேனி, எந்தையே நம்பி நாயகனே எவ்விடம் போவோம் நாம் என்று அவன் பாடினான். வானுருமதியை அடைந்ததுன் வதனம், உன்னுடைய முகம் நிலாவிடம் போய் சேர்ந்து விட்டது. வையகம் அடைந்ததுன் கீர்த்தி, இந்த பூமியோடு உன்னுடைய புகழ் போய் சேர்ந்து விட்டது. உன்னுடைய வள்ளல் தன்மை கற்பக மரத்தோடு போய் சேர்ந்து விட்டது. இப்பொழுது உன் மேனியும் நீயும் இந்த தீயோடு சேர்ந்து விட்டாயே, இனி நாங்கள் யாரிடம் போவோம் என்றான். இது ஒரு வரலாற்றின் தொடக்கம். இந்த தொடக்கம் மொழிப்போர் வரலாற்றில் தொடர்ந்து 1965 மொழிப்போர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சின்னசாமியும் சிவலிங்கமும் தீக்குளித்து செத்தார்களே, அது வரலாற்றின் தோற்றம். உள்ளத்தில் நெருப்படுத்தான், உடலையே கருகவிட்டான், இந்தி கல்லிக்கு கொல்லி வைத்தான். அந்த செய்தியை டெல்லிக்கு சொல்ல சொன்னான். தமிழால் உயிர் வாழும், அவன் உயிரால் தமிழ் வாழும். அவன் வீட்டுக்கு மகன் இல்லை, நாட்டுக்கு மகனானான், ஏட்டுக்கு எழுத்தானான், புலவர் பாட்டுக்கு பொருளானான் என்று புலவர் செங்குட்டுவன் பாடினார் சின்னசாமியை, சிவலிங்கத்தை. இதுதான் வரலாற்று தொடர்ச்சி. அறுபடாத வரலாறு மொழி. கலித்தொகையில் 4வது பகுதியில் முல்லைக்கிளியில் ஜல்லிக்கட்டு சொல்லப்படுகிறது. 1978 மதுரையில் நடந்த ஒரு அரசு விழாவில், பொங்கல் விழாவில்
முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்கள் பேசினார். அவர் ஜல்லிக்கட்டு எப்படி வந்ததற்கு என்பதற்கு ஒரு அற்புதமான காரணத்தை கற்பனையாக சொன்னாரோ என்னவோ தெரியவில்லை, அற்பனையாக சொன்னார். அவர் சொன்னார், பொங்கல் நாளன்று ஒரு வீடு வெள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, மனைவி பொங்கல் வைக்கிறாள், அந்த ஆண்டின் விளைச்சலான நெல் ஒரு பக்கம் குவிந்திருக்கிறது, மஞ்சள் ஒரு பக்கம் குவிந்திருக்கிறது, கரும்புக்கட்டு ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. திண்ணையிலே அமர்ந்து மீசையை முறுக்கிக் கொண்டிருந்த கணவன் மனைவியை பார்க்கிறான். தன்னுடைய உழைப்பின் பயனாக வந்த நெல் குவியலையும் கரும்புக்கட்டையும் மஞ்சளையும் பார்க்கிறான். காளை மாட்டை பார்க்கிறான். அப்பொழுது மனைவியிடம் ஊடல் கொண்டு அவன் சொல்லுகிறான், கண்ணே, இந்த ஓராண்டு என்னுடைய உழைப்பின் பயனை பார்த்தாயா என்றான். ஓராண்டு என்னுடைய உழைப்பின் பயனை பார்த்தாயா என்றான். மாட்டினுடைய கழுத்தில் ஒரு உண்ணி கடித்து விட்டது. காதிலே உண்ணி கடித்தவுடன் மாடு தலையை ஆட்டியது, மணி ஓசை எழுப்பியது. மனைவி சொன்னால், என்ன அத்தான், உங்கள் உழைப்பால் தான் இவ்வளவும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், நம்முடைய மாடு இல்லை இல்லை என்னால் உழைப்புதான் தான் என்று மாடு சொல்லுகிறதே என்று அவள் சொன்னாள். அப்பொழுது அவன் சொன்னான், அப்படியா நீ சொல்லுகிறாய்? என்னை விட இந்த மாடு வலிமையான மாடு என்றா சொல்லுகிறாய்? மாட்டை அவிழ்த்து விடு, நான் வலிமையானவனா இந்த மாடு வலிமையானதா என்பதை பார்த்து விடுவோம் என்று சொல்லி மனைவிக்கு சொன்னான். மனைவி மாட்டை அவிழ்த்து விட்டால் சில நேரங்களில் மாடு மனிதனை வெற்றி பெற்றது, சில நேரங்களில் மனிதன் மாட்டை வெற்றி பெற்றான். இதுதான் ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு கலித்தொகை காலத்தில் இருந்தது, சென்னை மெரினா கடற்கரை வரை வந்தது. இதுதான் வரலாற்று தொடர்பு என்று சொல்லி அமர்கிறேன். வணக்கம். வரலாற்று தொடர்பை ஜல்லிக்கட்டு தொடர்போடு கொண்டு வந்து நம்மை அவருடைய பேச்சில் எடுத்து வந்திருந்தார் கம்மன் செல்வேந்திரன். பாராட்டுக்கள். அடுத்து வருகிறவர், தமிழர்களை பார்த்து நான் பெருமிதம் கொள்வது அவர்களின் உணவு பண்பாடு. தமிழர்களுடைய உணவு பண்பாட்டை பற்றி புதுக்கோட்டை விஜய் அவர்கள் பேச இருக்கிறார்கள். தமிழர்கள் சைவ உணவை சாப்பிட்டார் என்பதை விட அசைவ உணவை சாப்பிட்டார் என்பதுதான் அதிகம். விருந்தோம்பலிலே நெய்யோடு கூறிய கரிச்சோற்றை தான் மற்றவர்களுக்கு வழங்கினார்கள் என்று சங்க இலக்கியங்கள் கூறுகிறது. ஆக தமிழர்களுடைய அசைவ உணவை பற்றி சைவ உணவான புதுக்கோட்டை விஜய் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். தமிழர்களுடைய உணவு பண்பாட்டை பற்றி பெருமிதம் கொள்கிற வாய்ப்பு இந்த கருத்தரங்கத்திலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உணவு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு குறளிலே மிக அற்புதமாக சொன்னார். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்று. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார்கள், பசித்து புசி. உனக்கு எப்போ பசி வருதோ அப்போ சாப்பிடுங்க, அந்த சாப்பாடு தான் நல்ல சாப்பாடு. அப்படி நீ சாப்பிட்டாய் என்றால் உனக்கு நோயே வராது, உனக்கு மருந்தே தேவையில்லை. இன்றைக்கு நாட்டிலே பார்க்கிறோம், மிகையாய் நம்முடைய மக்கள் தமிழர்கள் பேசுகிற வழக்கம் என்னவென்றால், நான் அரிசி சாப்பாட்டை தவிர்த்துட்டேன், அரிசி சாப்பிட்றத குறைச்சிட்டேன். இது ரொம்ப பெருமையாக நம்முடைய மக்கள் பல பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் எனக்கு சுகர் இருக்குது, அரிசி சாப்பிட்றத குறைச்சிட்டேங்கிறாங்க. அரிசி சாப்பிட்டா சுகர் வரும்னு யார் சொன்னாங்கன்னு நமக்கு புரியல. 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மன்னர்கள் எதிரியை படையெடுத்து செல்வதிலே போர் தலைவர்களாக விளங்கியவர்கள் அரிசி சாப்பிட்டவர்கள் தான். அவங்க என்ன ஒரு கையில் வாளும் இன்னொரு கையில் இன்சுலின் ஊசியுமா அலையலை, அவங்க அரிசி சாப்பிட்டவர்கள் தான். ஆனால் அரிசி நம்மளை கெடுக்கலை, அரிசியை நாம கெடுத்துட்டோம். 1,60,000 வகை அரிசி வகைகள் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் பல பல நெல் வகைகளை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். காலையில் எழுந்து நீர் ஆகாரம்னு ஒன்று சாப்பிட்டோம். பழைய சோறு, முதல் நாள் சோற்றிலே தண்ணீர் ஊற்றி காலையிலே மறுநாள் எழுந்து அதை குடிக்கிற பொழுது அதுதான் தேவாமிர்தம்னு நம்முடைய பாட்டியின் தாத்தாவை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த நீராகாரத்தை மறந்து போயிட்டோம். கேட்டால் நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் பிள்ளைக்கு காலையில் எழுந்தோன்னா சத்தான உணவாக என்ன தெரியுமா கொடுக்குறோம், கார்ன்ஃப்ளாக்ஸ் தான் கொடுக்குறோம்.
கார்ன்ஃப்ளெக்ஸ் அப்படியே எடுத்து பாலில் போட்டு, சூடான பாலில் போட்டு கொடுத்தா அதுதான் நல்ல சத்தான உணவு நம்ம பிள்ளைங்களுக்கு. யார் சொன்னது? சோளம் சத்தான உணவு தான், நாங்கள் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அந்த சோளம் கார்ன்ஃப்ளெக்ஸாக மாறுவதற்கு, அவலாக மாறுவதற்கு எவ்வளவு பதப்படுத்தப்படுகிறது, அது எப்படி மாறுகிறது, அதுக்கு பெயரே என்னன்னு கேட்டால் மக்காச்சோளம். எல்லா காலத்திலையும் மக்காதது தான் மக்காச்சோளம். ஆனால் அதையே கூட எப்படி மாற்றி கொடுத்துறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தொடக்கத்தில் தித்திப்பு, கடைசியில் கைப்பு. இதுதான் நம்முடைய உணவு. நல்ல இட்லி சாப்பிடணுன்னா கூட 75 நாளுக்கு 1,17,00,000 செலவழித்தால் தான் நல்ல இட்லி சாப்பிடக்கூடிய நிலையில் இன்றைக்கு நாடு போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாவற்றிலேயும் ஒரு முறையை வைத்திருந்தார்கள். கொடியில் வெற்றிலை படரணும்னு சொன்னால் அதை எங்கே படர விட்டாங்க? அகத்தி மரத்தில் படர விட்டாங்க. அந்த அகத்தி இலையை தின்றதுக்கு ஆடு வளர்த்தாங்க. ஆடு போட்ட புழுக்கையை வச்சு காடு வளர்த்தாங்க. காட்டில் இருக்கிற புழுவை விரட்ட கோழி வளர்த்தாங்க. கோழி வளர்க்குற கோழியெல்லாம் விற்காமல் வெட்டுறதுக்கு திருவிழா வச்சுருந்தாங்க. அந்த திருவிழாவில் உற்றார் உறவினர்களை அழைத்தார்கள். அந்த அழைப்பில் மகிழ்ந்து இன்னாருக்கு இவன் என்று கூடி பேசினார்கள். அந்த நல்ல சம்பந்தத்திற்கு வீட்டிலேயே வளர்த்த வெற்றிலை பாக்கு வைத்து கொடுத்தார்கள். அப்படி வெற்றிலை பாக்கு வைக்கிற அந்த நல்ல உணவு முறை, எல்லா பழக்கங்களும் நம்முடைய தலைமுறை இன்றைக்கு மறந்து போகக்கூடிய நிலையில் இந்த உணவு பழக்கம் என்கிற அந்த பெருமிதம் கொள்ளக்கூடிய நிலையில் நாம் இல்லாவிட்டாலும், நாம் நம்முடைய பாரம்பரிய உணவு முறைக்கு எப்பொழுது திரும்புகிறோமோ அப்பொழுதுதான் அது பெருமிதம். அந்த பெருமிதத்தை வருகிற காலகட்டங்களில் தமிழர்களால் உருவாக்கப்படுகிற அரசாங்கம் கொண்டு வரட்டும். அதுவே தமிழர்களுக்கு நல்ல புத்தாண்டு, நல்ல தமிழர் திருநாள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஒருத்தருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கலாம்னு கலைஞர் டிவியில் கேட்டேன். 10 நிமிடம் சொன்னாங்க. நான் 7 சொன்னால் தான் 10க்கு வருவாங்கன்னு சொன்னேன். ஆனால் இவங்க 15க்கு போய் நிற்கிறாங்க. அடுத்து வருகிறவர் இலக்கிய ரட்சகன், ஆழ்வார் ரட்சகன், தமிழ் ரட்சகன், சொல்லுக்கு சொல் சுவையேற்றி சொல்வதிலே ரட்சகன். எந்த மேடையானாலும் அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் தனி உண்டு. அந்த ஜெகத் ரட்சகன் அவர்கள்தான் இலக்கியம் என்ற தலைப்பில் பேச வருகிறார். அன்புடைய பெருமக்களே, நல்ல மார்கழி மாதம் 29வது நாள். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து பொற்றாமரை அடியை போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதே. எற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தொன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சியும் மற்றேவும் காமங்கள் மாற்றியலோல் எம்பாவா என்று சொல்லி அரங்கம் நிரம்பி இருக்கிறது. அனைவருடைய நெஞ்சங்களிலேயும் பொங்கல் பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறது. எங்களின் மங்கள நிலவாய் மாந்தளிக்காவாய் மனதேடி வந்திருக்கிற பெருமக்களே, தமிழர்களின் வாழ்வில் நாம் பெருமிதமடைவது அவருடைய இலக்கிய செழுமையே என்று தலைப்பு. இந்த இலக்கிய செழுமையே என்று நினைத்து பார்க்கிறேன். கலைஞர் என்றாலே இலக்கியம், இலக்கியம் என்றாலே கலைஞர். ஆகவே கலைஞரை பற்றி பேசினாலேயே அது இலக்கியத்தை பற்றி, அந்த செழுமையை பற்றி பேசியதாக ஆகிவிடும் என்று நினைக்கிறேன். காரணம், பனையோலையில் கடந்த தமிழுக்கு பச்சை ரத்தம் பாய்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் ஒரு மனிதன் அல்ல. கூத்தன் இருந்தான், குரரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தால், அரசியோடு சீதனமாய் புலிச்சோட நாடடைந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன், நன்னாகன், நப்பசலை, நப்பூதன், ஓக்கூர் மாசாத்தி, ஒன்சாத்தான், சிலம்படுத்த தக்கோன் இளங்கோ, காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாயிலுக்கு காவலனான் நந்தி, பாட்டெடுத்தவன் தம்பி, எத்தனை பேர் அத்தனை பேரின் மொத்த வடிவும் தலைவர் கலைஞராக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் என்பது எழுத்துக்களாலான மொழி அல்ல, அது இதயத்தான மொழியாக இன்றைக்கும் நமக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கம்பன் பாட்டு ஒரு அற்புதமான பாட்டு. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முடிவினேங்க குவளைகன் விழித்து நோக்க தெண்டிரை எடினி காட்டு தேம்பிடி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும். அதோ இது கம்பன் பாட்டு. இதிலே பார்த்தால் இயல் தமிழ் இருக்கிறது, இசைத்தமிழ் இருக்கிறது, நாடகத்தமிழ் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நோக்கத்தமிழும் இதில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள்.
உலகத்தில் வேறு எந்த மொழியிலேயும் இப்படிப்பட்ட சிறப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் எதிலேயும் நம்மால் பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட அற்புதமான மொழி இலக்கியம் தமிழன் நிமிர்ந்து நினைந்து பார்க்கிற அளவிற்கு. ஏனென்றால் இந்த தமிழுக்கு மட்டும்தான் இனம் மொழி கடந்த மொழியாக தமிழ் மொழி இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், பௌத்தரின் மணிமேகலை, சமணரின் சிந்தாமணி, சைவரின் பெரிய புராணம், வைணவரின் ராமாயணம், கிறிஸ்தவர்களின் தேம்பாவணி, முஸ்லீம்களின் சீரா புராணம், இத்தனையும் அடங்கிய ஒரு மொழியாக தமிழ் நமக்கு இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. தொல்காப்பிய பூங்கா உலகத்தில் யாராலும் தொட்டு பார்க்க முடியாது. தொல்காப்பிய பூங்கா என்பது யாராலும் தொட்டு பார்க்க முடியாது. இந்த இலக்கியத்தை பற்றிலாம் தொடர்றதுக்கு முன்னாடியே மணி அடிக்கிறீங்களே தலைவரே, நானும் வேறொரு காரன், எனக்கு கொஞ்சம் அருள் பண்ணக்கூடாதா என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கொண்டு, கிட்டத்தட்ட தொல்காப்பியம் என்பது ஒரு அமேசான் காட்டில் உள்ள நுழைஞ்சு வர்ற மாதிரி. உலகத்தில் யாருமே அதை போய் பார்க்க முடியாது. பொதிகை மலை காட்டுக்குள் பொருணநேதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமைதறிந்து வளர்ந்த தமிழ்த்தாயை பற்றி அற்புதமாக செய்திகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி குறளோவியம் தான் நம்மளாம் சிந்தித்து பார்க்கவே முடியாது. 133 அதிகாரங்கள். முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. அந்த கடவுள் வாழ்த்தில் பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரத்தில் 133 அதிகாரத்தில் 132 அதிகாரங்கள். ஒவ்வொரு அதிகாரத்தில் அடக்கமுடைமையை, அமைச்சு, அரண், அருளுடைமை, அலறறிவுத்தல், அபர்வாயில் விரும்புதல், அழுக்கறுத்தல், அவாறுத்தல், அவாமை, இப்படி இந்த தலைப்புகள் வந்துகிட்டே இருக்கும். அந்த 132 அதிகாரங்கள் வரும். கடவுள் வாழ்த்துன்னு ஒன்று இருக்கும். தலைவரை முடிச்சிடும். இந்த கடவுள் வாழ்த்து, அந்த கடவுள் வாழ்த்தில் தலைவர் பார்க்குறாரு, அந்த 10 குறளிலேயும் கடவுள் வாழ்த்து என்கிற வார்த்தை வரல. அந்த 132 அதிகாரங்களில் அந்தந்த அதிகாரத்தின் தலைப்பு ஏதாவது ஒரு குறளுக்கு வருகிறது. அப்போ தலைவருக்கு ஒரு யோசனை, என்னடா இது, நம்முடைய பாட்டன் வள்ளுவன் அல்லவா, 133 அடி உயரம் வள்ளுவருக்கு சிலை வச்சாரப்பா. சுனாமி 28 மாடி 30 மாடி 100 மாடி கட்டிடங்களை பூரா அடிச்சுட்டு போச்சு, வள்ளுவனுடைய காலை கூட தொட முடியலையே. அது காரணம் தலைவர் வச்ச சிலை அல்லவா. அப்போ பார்க்குறாரு, என்னடா காரணம்னு பார்க்குறாரு, இதுக்கு என்ன இது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. அதற்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிக்கிறாரு. கடவுள் வாழ்த்து இல்லை, அந்த 10 குறளும் வரவில்லை. ஆகவே தலைவர் குறளோவியத்தில் எழுதுகிறார்கள், அதை வழிபாடு என்று எழுதுகிறார்கள். என்ன செய்தி பாருங்க, எப்படி சிந்திக்கிறான் பாருங்க. அதற்கு வழிபாடு என்று வைக்கிறார்கள். அதற்கு ஆசாங்க சொல்லுகிறார்கள், திருக்குறளில் அத்தனை பக்கங்களும் இல்லாவிட்டால் கூட போகலாம், இதுதான் சரியான தலைப்பு என்று சொல்லி பேராசிரியர் பெருந்தகை ஆசாங்க அவர்கள் சொல்லியதெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது நமக்கெல்லாம் நெஞ்சே நெகிழ்ந்து போகிறது. இப்படி பல செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரமாகிவிட்டது. அதே மாதிரி குறளோகத்தில் ஒரே ஒரு செய்தி, தலைவனுக்கு தலைவி காய்கறிகள் உணவு படைக்கிறார், எல்லாம் செய்கிறார். இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தது தான், நானாக படித்தேன். எல்லாம் எல்லா காய்கறிகளும் படைக்கிறாள். அதில் பார்த்தீங்கன்னா பாகக்காயை வைக்கிறாளாம். தலைவர் எழுதுகிறார் பாருங்க, பாகக்காயை வைக்கிறாள். பாகற்காய் கேட்குறான் தலைவன், பாகற்காய் கசக்குமே அப்படின்னு சொல்கிறான். அது பகுத்தறிவை போல் கசக்கும் பிறகு இனிக்கும்னு சொல்லி எழுதுகிறது. இப்படி பல செய்திகளை நமக்கெல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். கலைஞர் அவர்களை பற்றியெல்லாம் இன்றைக்கு முழுதும் பேசிக்கொண்டோம். எங்கள் இலக்கிய உணர்வுக்கு தாய்ப்பால் ஊட்டிய பாட்டுடை தலைவர், அன்னை தமிழின் ஆண்வடிவம், செங்கோல் தாங்கிய செந்தமிழ், வங்கக்கடல் மட்டும் தங்கத்தமிழத்தின் தனிப்பெரும் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை. அவர்கிட்ட ஒரு தடவை போய், அவர் என்ன எனக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் நினச்சா அண்ணன் சொல்கிற மாதிரி அழுகி வந்துடும். செந்தமிழால் செய்த உடல், செங்கோலால் செய்தவரல், வெங்கலத்தால் செய்த குரல், வெற்றிகளால் செய்த கடல், சங்கநூல் சிரித்த குடல், சரித்தரித்து ஞானக்கடல், நெஞ்சமெல்லாம் தமிழனை நினைப்பதெல்லாம் தமிழ்மண் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். அவர்கிட்ட போய் சொன்னேன், கம்பன் விழாவுக்கு போயிட்டு வந்தேன், அண்ணன் கூட இருக்கார் அன்றைக்கி. என்னையா இவ்வளோ லேட்டுன்னு கேட்டார். கம்பன் விழாவுக்கு போனேண்ணா அப்படின்னு. என்னையா பேசணுன்னு கேட்டார். நல்லா பேசிட்டு வந்தேனே அப்படின்னு. யோ சும்மா சொல்லியா, என்ன பேசணும் சொல்லியாண்டார். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி பேசுவோம் அப்படி சொல்லி, மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையை தமர்கண்டலும் தனிப்பெரும்பதத்தை இம்மைக்கும் மறுமைக்கும் 7 பிறவுக்கும் செம்மைசிய நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் என்று சொல்லி, நந்தா விளக்கணைய நாயகனே, என்னால் நந்தா விளக்கணைய நாயகனே,
நானிலத்து தந்தாய் தனியரத்தின் தாயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை சொல்லிக்கினே வந்தேன். அடுத்தது மின்னார் தரமதில் சூழ் விழிவுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் சுடக்கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என்றொருத்தரும் கிழ்மையில் மேனி சேரும் வழியறுத்தான் என்னவே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று இந்திய சங்கமெடுத்து ஊத வேண்டிய சொல்லி திருவாடிபுரத்தில் ஜெகத்துதித்தால் வாழியே திருப்பாவை 30 செப்பினால் வாழியே 143 உரைத்தால் வாழியே உயரங்க கண்ணி உகந்தளித்தால் வாழியே என்று சொல்லி கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதியாய் மணிமாடம் தோன்றுமூர் நீதியாய் நல்ல பக்தர்கள் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் அப்படின்னு சொல்லி அச்சுதா மாதவா சதர்முக பஞ்சமுக தேவர்களுக்கும் தேவனே ஆதிபுருஷோத்தமனே அரியே திருமாலிய பசுமியாகிய திருமையனுடைய காகுத்தா வாசுதேவா பரந்தாமா முகுந்தா பதுமநாபா நச்சரிவின் விசிலடித்த கோவிந்தா ஓம் பூரண்ணே 16 திங்கட்சேரும் பொருந்திய அருக்கன் 18 சேரும் காரணே கருமுகில் பொன்மேனி சேரும் கருணி பெரும் கச்சாட் இப்படிலாம் அந்த பாட்டை சொல்லினே வந்தேன். முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன் என்ன ரொம்ப அருமையாக இருந்ததுயா. முதல்ல சொன்ன 2 பாட்டை தான் கம்பராமாயண பாட்டு, மற்றதெல்லாம் என்னையான்னு கேட்டார். இதெல்லாம் யாரால சார் எழுத முடியும்? யாரால எழுத முடியும்? நான் எப்படி முடிச்சிடுவா எப்படின்னா ஒரு நாள் அப்படி தான் உட்காந்து பேசினே இருந்தோம். என்னையா அப்படி நல்லா பேசுவார். என்னையா நீ காதல் கடிதம் எழுதியிருக்கேன்னாரு. என்னண்ணா நீங்கள் அதில் நான் சக்கரை வெடித்தினா என்ன? ஓ அப்படியாயானார். என்ன எழுதுனேன்னாரு. உமா நீ இல்லையேல் என் வாழ்விய ஒரு கமா அப்படின்னு எழுதுனேன்னா அப்படின்னு. உடனே என்ன பண்ணார், அப்புறம் என்ன ஆச்சுன்னார். எங்கள் ஊரில் ஒரு மூட்டு வழி வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தாருன்னு அவர் உடனே அந்த பொண்ணு அந்த வாத்தியார்கிட்ட போய் சொல்லிடுது. தொலைச்சிட்டாருண்ணா தொலைச்சி என்ன அப்படின்னு சொன்னார். அப்போ தலைவர் சொன்னார் என்கிட்ட ஒரு செய்தி, நானும் காதல் கடிதம் எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவியாளர் கூட்டு ஒரு புத்தகம் எடுத்தார். அந்த புத்தகம் வெளியே வரவில்லை, யாருக்கும் தெரியாத செய்தி. அதுக்காக தான் இதை சொல்கிறேன், யாருக்கும் தெரியாத செய்தி. 240 பக்கங்கள் புத்தகம் வரணும், அதை நம்ம கொண்டாடணும். இப்படியெல்லாம் அவரோடு ஒரு தாயாக தந்தையாக அண்ணனாக தம்பியாக சகோதரனாக எல்லாமாக எங்களுக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை. ஏன்னா இன்னும் நிறைய செய்திகள் வச்சுருக்கிறேன், நிறைய பேச வேண்டியது இருக்குது. பெருமக்கள்லாம் பேசியிருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான அவை. இந்த அவையை பார்க்கிற பொழுது எனக்கு பேசிக்கொண்டே இருக்கணும் போல் தோன்றுகிறது. ஏன்னா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகொண்டு யான் வெறும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக பூடகமே தோல்வடையை தோடிய செவிப்பூவே பாடகமே எண்டனைய பல்கலையும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வடிவார கூடியிருந்து குளிர்ந்தேலும்பா என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து வருகிறவர் டெல்லி பாராளுமன்றத்தில் கழகத்தின் குரலை ஒலிக்கின்றவர், தமிழ்நாட்டு மேடைதோறும் அடக்க முடியாத ஜல்லிக்கட்டாக பவனி வருகிறவர், ஆங்கிலத்திலும் தமிழிலும் வரலாறு இலக்கியம் எந்த மேடையானாலும் தனக்கென ஒரு முத்திரையை பதிக்கிறவர் திருச்சி சிவா அவர்கள். கழகத்தினுடைய சொத்துக்களிலே அவர் ஒருவர். அவர் வருகிறார் குணம் என்ற தலைப்பில் பேச. தமிழர்களை பார்த்து நான் பெருமிதம் கொள்வது என்று பல்வேறு கோணங்களில் இங்கே ஒரு கருத்தரங்கம். தமிழர் திருநாளுக்கு ஏற்ற தலைப்பு. வெட்டி வாதங்கள் இல்லாமல் தமிழனுடைய தொன்மையான வரலாற்றினை, அவனுடைய பல்வேறு சிறப்பு அம்சங்களை இந்த இடத்துல விரித்து பேசியிருக்கிறார். அதில் குணம் என்று நான் பேச வந்திருக்கிறேன். குணம் என்று சொல்கிற போது அவனுடைய குண நலன்கள் என்று கொள்ளலாம். வீரம், காதல், மானம், கொடை, விருந்தோம்பல், பெருந்தன்மை, எல்லாவற்றிற்கு மேல் தன்மானம். இதுதான் தமிழன். வீரமில்லாத மனிதன் இல்லை, காதல் இல்லாத வாழ்க்கை இல்லை, மானம் இல்லாமல் இவை இரண்டும் இல்லை. இதை வாழ்ந்து காட்டிய தமிழன் நமக்கு வரலாறு எழுதிவிட்டு போயிருக்கிறான். தமிழன் எப்போது தோன்றினான் என்றால், தமிழ் மொழி தோன்றிய போது தமிழன் தோன்றினான். தமிழ் எப்போது தோன்றியது இதுவரை எவராலும் கணக்கிட முடியவில்லை. உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்று என்பதை விட உலகின் மூத்த மொழிகளில் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி. அந்த மொழியை தனதாக கொண்ட தமிழன், இந்த தரணியை ஆண்டவன், புலவர்களை அருகில் வைத்து பாணர்களின் பாடலையும் ஆடலையும் ரசித்து பார்த்தான். நான் தமிழனுடைய குணங்களில் தலையாயதாக கருதுவதில் மிக முக்கியமான ஒன்று பெருந்தன்மை. ஒன்றை கவனியுங்கள்,
வரலாற்றை கூர்மையாக படிக்கிற போது தமிழன் உலகமெங்கும் சென்றிருக்கின்றான். வீரனாய், விவேகியாய், வாணிகனாய், ஞானியாய், இலக்கியங்களின் பல்வேறு அற்புதங்களை சுமந்தவனாய். ஆனால் பல நாடுகளை வென்றான், கொடிநாட்டினான் என்று பேசியிருக்கிறோமோ, எந்த நாட்டையாவது ஆக்கிரமித்திருக்கிறானா? தமிழனுக்கு ஆக்கிரமிக்கிற மனப்பான்மையும் இல்லை, அடிமைப்படுத்துகிற மனப்பான்மையும் கிடையாது. தன்னை பழித்தவனை வென்று காட்டி தன் வீரத்தை நிலைநிறுத்துவான் தமிழன். எந்த நாட்டையும் ஆக்கிரமித்ததில்லை. வெற்றி கண்டவுடன் அவனிடம் இது உன்னுடைய நாடு, இது உன்னுடைய மக்கள், இனி என்னை பற்றி எள்ளி நகையாடாதே என்று எச்சரித்து விட்டு வந்ததுதான் தமிழனுடைய தன்மை. புறநானூற்றிலே ஒரு பாடல், அதில் ஒன்று வரும், மிக அழகாக சொல்வார்கள். குழவி இறப்பினும், ஒரு குழந்தை இறந்தாலும் சரி, ஊன் தடி பிறப்பினும், சதை பிண்டமாக பிறந்தாலும், ஆளன்று என்று வாளினை தப்பார். இது குழந்தை, அதனால் இது ஆள் இல்லை. இது உருவம் இல்லாமல் உருச்சிதைந்து பிறந்தது, அதனால் இது ஆள் இல்லை என்பதல்ல. இந்த மண்ணில் பிறந்தாலே அதற்கு ஒரு அடையாளம் வேண்டும். இது வாளினால் தான் சாக வேண்டும் என்பது மரபு. இது குழந்தையாக இருந்தாலும் அடக்கம் செய்வதற்கு முன்னால் வாளிலே ஒரு கோடிட்டு உள்ளே அடக்கம் செய் என்று வாழ்ந்தவன் தமிழன். பகைவனின் வாழ்பட்டு சாகலாமே தவிர அவன் தாழ் தொட்டு வாழ வேண்டியது இல்லை என்று வாழ்ந்து காட்டிய தமிழன். சேரமான் கணைக்கால் இருமுறை சோழனிடம் தோற்று போகிறான். தோற்று போனவனை கொண்டு வந்து சிறையில் அடைக்கிறான். சிறையில் இருந்த சேரமான் தவிக்கிறது, தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான். காவலன் கொஞ்சம் தாமதமாக வந்து கைதிதானே என்று தண்ணீர் தருகிறான். அதை தொடாமலேயே செத்துப்போனவன் சேரமான் கணைக்கால் இருமுறை. கொடை மடப்படுதல் உண்டு. கொடை கொடுக்கிற போது அதில் மடத்தனம் கூட இருக்கும், ஆனால் படை மடப்படுதல் இல்லை. அதுதான் தமிழன் என்று சொல்கிறார். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல். என்னுடைய பண்பு என்பது என்ன, உங்களுடைய தன்மை என்ன என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்ப நான் நடந்து கொள்வதை தவிர என்னிடம் இருப்பதை திணிப்பது அல்ல. அதனால்தான் மொழியை திணித்தால் நாம் ஏற்பதில்லை, அதனால்தான் பண்பாட்டை திணித்தால் நாம் ஏற்பதில்லை. தமிழனுடைய உணவு முறை என்று பேசினார்கள். தமிழனுடைய உணவு முறை என்பது அவித்தும் சுட்டும் உண்பது. பொரித்தல் என்பது நம்மிடம் இறக்குமதியானது. தமிழனிடம் இருந்தது மிளகு, தமிழனிடம் இருந்தது முத்துக்கள், தமிழனிடம் இருந்து பவளங்கள், ரத்தனங்கள். அவன் கொண்டு வந்தது கொடுத்தது என்ன தெரியுமா? மது புட்டிகள், ரசக்கண்ணாடிகள். யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அடுத்த வரி தலைவர் எழுதுவார், எனக்கு தெரிந்து காரல் மார்க்ஸ் சொல்லிய ஒட்டுமொத்தமான தத்துவத்தையும் ஒரே வரியில் எழுதியவர் தலைவர் கலைஞர். போரை புறந்தள்ளி பொருளை பொதுவாக்கவே. போரை புறந்தள்ளி பொருளை பொதுவாக்கவே, இது தலைவர் கலைஞர் எழுதியது. இப்படி எழுதியதற்கு காரணம், எனக்கு பொருள் பொதுவாக வேண்டும், அதுதான் மார்க்ஸ் சொன்னது. அதற்கு போர் தொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பது எங்களுக்கு தெரியும் என்று சொன்னதை போல் அந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதில் கடைசி வரி என்ன தெரியுமா? மாட்சியின் பெரியாரை வியத்தலும் இளம், சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே என்று சொல்கிறான். பெரிய ஆள், நிறைய பணம் வைத்திருக்கிறான், நிறைய அதிகாரம் இருக்கிறது, அதற்காக ஒருவனை பார்த்து வியக்கிற தன்மை தமிழனிடம் கிடையாது. மதிப்பான், ஆனால் வியந்து நிற்பதில்லை. அதைவிட தன்னை விட சிறியவரை இகழ்தல் என்பது கிடையவே கிடையாது. இதுதான் தமிழனின் குணங்களில் தலையாய ஒன்று. மானம் போயின் உயிர் போவது மெரிது என்று வாழ்ந்தவன் தான் தமிழன். அந்த குணத்தை போற்ற வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்பது இன்றைய தலைமுறையின் கடமை என்பதை இந்த பொங்கல் திருநாளில் எடுத்துச் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஷபாஷ். திரு சிவா அவர்கள் கொடுத்த தலைப்பில் நின்று அற்புதமாக உரையாற்றினார். இது ஒரு அருமையான தலைப்பு. இன்றைக்கு இந்த டிவிக்கு இல்லாவிட்டாலும் இலக்கிய அணியின் சார்பிலோ வேறு அணியின் சார்பிலோ இப்படிப்பட்ட இலக்கிய கூட்டங்களை மாதத்துக்கு ஒரு முறையாவது நடத்தினால்தான் அது மகிழ்ச்சிகரமாக இருக்கும். யாரும் நடத்தாவிட்டால் நாங்கள் ஒரு 5-6 பேரை நடத்தலாம் என்றும் இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இவ்வளவு ஆர்வமும் இலக்கியத்தில் இருக்கிற மக்கள், பொதுமக்கள் மத்தியில் இருப்பது பாராட்டுக்குரியதாகும்.
இந்த தமிழர்களை பார்த்து நான் பெருமை கொள்வது உணவு பண்பாடு என்பது விஜயா அவர்கள் பேசினார்கள். இந்த உணவு பண்பாடு என்பதே முக்கியமானது. பகிர்ந்து உண்டு வாழ்வது. விருந்து புறக்க தான் உண்டல் மருந்தனின் சாவா மருந்தினான். விருந்து பின்னால் உட்கார்ந்து இருக்கும்போது விட்டுட்டு சாப்பிட்றது எவ்வளோ பெரிய மருந்தாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னால் அது உணவு பண்பாடு. அழகியல் பற்றி தமிழ் தங்கபாண்டியன் பேசினார்கள். இதுக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. அவருக்கு நேரம் இல்லை. சிலப்பதிகாரத்திலே வருகிற அழகியலை தொகுத்து சொன்னாலே போதும். குடும்ப அமைப்பை பற்றி பரந்தாமன் பேசினார். குடும்ப அமைப்பு தமிழனுக்கு மட்டும்தான் உண்டு. இன்றைக்கு மேல் நாடுகளை நீங்கள் பார்த்தால் 16 வயதானால் எந்த பெண்ணும் வீட்டில் இருக்காது. என்னுடைய நண்பர் ஒரு கேட்டேன், 3 பெண்ணு வச்சிருக்கையா, எப்படியா கல்யாணம் பண்ணுவேன்? நான் பண்ண மாட்டேன், அவளுங்களாம் பண்ணிக்குவாங்க. ஆமாம், யாரும் ஒத்த கூட இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ஆகையினால பிரித்து வாழ்கிற முறை தான் அங்கு. ஆனால் சேர்ந்து வாழ்கிற முறை நமக்கு. அதைத்தான் அவர் பரந்தாமன் சொன்னார். நவீனத்தை ஏற்கும் பண்பு என்பதை ஓவியா அவர்கள் பேசினார். நவீனத்தை தான் புதினத்தை ஏற்கின்ற சுவாபம் இருந்தால் தான் தலைமுறைக்கு தலைமுறை நாம் அதை மாறி வரோம். இல்லாவிட்டால் முடியாது என்பதை தெரிவித்தார். வரலாற்று தொடர்பை பற்றி கம்பன் செல்வேந்திரன் பேசினார். இது ஒரு பிரச்சனை. தமிழகனுக்கு வரலாறே கிடையாது. இருக்கிற வரலாறெல்லாம் அவன் நினச்சி எழுதுந்தான். ஆமாம், எந்த நீங்கள் 10 புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்க, 10 புத்தகத்தில் 10 விதமாக எழுதியிருப்பாங்க. அதனால தான் கலைஞர் என்ன செய்தாருன்னு கேட்டால், ஐயா ஒவ்வொருத்தரும் வரலாற்று ஆசிரியரும் ஒரு மாதிரி எழுதுறீங்க, இதை படிக்கிறவன் மேல் நாட்டுக்காரன் ஆராய்ச்சியாளன் ஒன்று கூட நம்ப மாட்டான். ஆகையினால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காருங்க. மூவரதனார் தலைமையில் போட்டு வரலாற்று ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் இவங்களெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு பெரிய குழு போட்டு நீங்கள் எழுதுங்க. அவர் தமிழ் வரலாற்றை எழுதுறதுக்கு கொடுத்தார். ஒரு 2-3 பாகங்கள் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் வந்துட்டோடனே இவங்களுக்கு வரலாறு தெரியல, இவங்க விட்டுட்டாங்க. அதை உடனே கூட நேற்று கூட சொன்னேன் நான் சட்டசபையில், அதையாவது எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அதை எழுதுகிற வேலை இங்கே வேறு எதுவும் வேலை இருக்குது. ஜெகத்ரட்சகன் அவர்கள் இலக்கியத்தை பற்றி சொன்னார். அது அவர் கை வந்த கலை. அதுவும் கலைஞருடைய இலக்கியத்தை சொல்லும்போது நல்லா தான் இருக்கும். கலைஞருடைய இலக்கியம் என்பது ஒரு கலைஞருடைய இலக்கியத்தில் ஒரு ஆளுமை கலைஞருக்கு உண்டு. மற்றவர்களுக்கும் கலைஞருக்கு என்ன வித்தியாசம்னா, சொன்னதே சொல்ல மாட்டார் கலைஞர். பல தமிழாசிரியர்கள் சொன்னதுக்கு விளக்கம் எழுதியிருப்பாங்க. ஆனால் அந்த இலக்கியத்தின் மீதே ஒரு இலக்கியம் படைப்பார். அதுதான் கலைஞர். எதுக்குமே ஒரு கிளைமேக்ஸ் மேலே ஒரு கிளைமேக்ஸ் வைப்பார். 2வது ஒரு புதியத்தை கொண்டா சேர்வார். இன்னொரு புலவன் ஒரு பாட்டு பாடியிருக்கான். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவன் அவனுடைய மனைவியை விட்டுட்டு பரத்தியர்கிட்ட போய் சேர்ந்துடுறான். அங்கே அவ கூடவே இருக்கான் ரொம்ப நாள். அப்போ ஒரு நாள் அவன் என்ன சொல்கிறான், ரொம்ப நாளாச்சு இங்கே வந்து போர் அடிக்குது இவ்வளோ, அதனால் என் வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறேன். என் வீட்டுக்கு போனால் என்ன ரொம்ப கடுமையாக திட்டுவா, நீ போய் அவகிட்ட சொல்லு, அவள் வந்து அங்கே இருந்து ரொம்ப வெறுத்து போயிட்டார், உண்மையிலேயே ஞாபகமாக இருக்கார், அவர்கிட்ட வீட்டுக்கு வர்றேன்றாரு, நீ ஒன்றும் சொல்லாத அவருன்னு நீ போய் சொல்லுன்னு ஒரு பாணன், அதாவது ஒரு பாணனை அனுப்புகிறான். அவன் ஒரு மாமா போய் சொல்கிறான், அனுப்புகிறான். அதோடு அந்த கதை முடியுது. இவன் போய் சொல்கிற மாதிரி. அவன் என்ன சொல்கிறா, இங்கே ஏன் வர்றான் அவன், இது அழுக்கேரியா சேலை கட்டிக்கிட்டு இருக்கேன், குழந்தைக்கு பால் கொடுத்து இதெல்லாம் சிந்தி இருக்குது, அடுப்பாண்ட உட்காந்து புகையெல்லாம் இருக்குது, அழுக்கு என்ன இருக்குது, தலைசி வேலை, நானே நொந்து போயிருக்கேன், அவகிட்டே இருக்க சொல்லு, இங்கே வேணான்னு அவள் சொல்கிறான். இதுதான் கதை. இது ஒரு சங்க பாடல். கலைஞர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு தமிழச்சி முன்பின் வர தெரியாதவங்கிட்ட என் சேலையை பாரு மார்பை பாருன்னு சொன்னான். இது தமிழ் பண்பாட்டுக்கு இழுக்காச்சே அப்படின்றதுக்காக இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தலைவனே பாணனை போல உருகொண்டு போய் அவன் பேசுகிறான். பேசும்போது அவன் கெட்டிக்காரன் இல்லையா, அவன் தான் கணவன் குசு குசுன்னு பேசியிருப்பான், வேகமாகவும் பேசியிருப்பான். அவன் குரலை கண்டுபிடிச்சிட்டாப்போ. கண்டுபிடிச்ச உடனே அவன் தான் கணவன் சொல்லிட்டு
மாற்றி எழுதினார். இது சங்க இலக்கியத்தில் இருக்க மகத்தான எந்த புலவனும் எந்த தமிழாசிரியரும் செய்யாத ஒரு மாறுபாடுகிட்டே. இப்படி பல திட்டங்களை எழுதி காட்டியவர் கலைஞர் அவர்கள். அடுத்து நம்முடைய சிவா அவர்கள் குணங்களை பற்றி எழுதினார். ஒரே வரி தான் குணங்கள். தமிழர்கள் புகழெனில் உயிரும் கொடுப்பார், பழியெனில் உலகமே வருதானாலும் பழியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அந்த வழியை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அற்புதமாக பேசிய அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்து கலைஞர் டிவிக்கு நன்றி தெரிவித்து பட்டி பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.